warahmatullahi wabarakatuh. Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi rabbil alamin. Wassalatu wassalamu ala sayyidina Muhammadin wa ala alihi wa ashabihi ajma'in. அல்லாஹ்வின் மகத்தான பேர் அருளினால் சிறப்பான இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற இப்பகுதியினுடைய தங்கள் கட்சியினுடைய தலைவர் சங்கீக்கும் மேன்மைக்குரிய எம் ஷேக் மொய்தீன் அவர்கள் நமது பகுதிகளுக்கெல்லாம் முத்தவல்லியாக இருந்து புதுப்பள்ளிவாசல் முத்தவல்லியாக இருந்து இன்னும் பல்வேறு சேவைகளை செய்து தங்கள் கட்சிக்கு தலைவராக இருக்கின்ற எங்களது பாசனை செய்து மொய்தீன் ஆகியார் அவர்கள் மற்றும் அதனாபட்டினம் முன்னாள் முதல்வர் புதுமான் மொய்தீன் அவர்கள் மற்றும் இந்த சிறப்பான நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற சமயக்குரிய பெரியார்கள் உங்கள் அனைவருக்கும் எனது மனம் கழிந்த நன்றியினை சலாமின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அன்புமிக்க சமுதாய பெருமக்களை, தங்கள் கட்சி மிக சிறப்பான ஒரு கட்சி. நமது முன்னோர்கள் மிகப்பெரிய தியாகங்களை செய்து பல வகையிலே பாடுபட்டு மிக சிறப்பான முறையில் நமது வகுப்புகளை பாதுகாத்து ஒன்றுபட்டு இந்த ஊரிலே ஒரு பெருமையான சூழ்நிலையை ஏற்படுத்தி தந்திருக்கிறார்கள். ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல. இதற்கு முன்னால் தங்கள் கட்சியில எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்பட்டது கிடையாது. மிக அழகிய முறையிலே 3 பகுதிகளும் மிக சிறப்பான முறையிலே நடைபெற்றுக் கொண்டு இருந்தது. ஆனால் இப்போ சமீப காலமாக சிலர்கள் தங்களுக்கு உள்ள ஏதோ ஒரு கருத்துக்களை வைத்துக் கொண்டு தேவையில்லாத தவறான பொய்மையான செய்திகளை மக்களிடத்தில் பரப்பிக் கொண்டு கண்ணியமான மிக உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கின்ற நன்மக்களை எல்லாம் கலங்கப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு ஜமாத் என்று சொன்னால் அந்த ஜமாத்தில் நாம் இணைத்து ஒன்றுபட்டு செயல்பட வேண்டும், இல்லைன்னா ஒதுங்கி இருக்கணும். அதை விட்டுவிட்டு ஜமாத்திலே பிரிவினை ஏற்படுத்துவது, கலங்கத்தை ஏற்படுத்துவது, அதை இறைவனுடைய ஒரு கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செயலாகும். நாம் நன்மைகள் செய்வதை மிக அருகில்தான், குறைவானதுதான். இப்படி இருக்கின்ற போது ஜமாத்துடைய இந்த இதில் ஒன்றுபட்டு இருக்கின்ற இந்த ஜமாத்தில் பிரிவினைகளை பிளவுகளை ஏற்படுத்தி அதற்காக வேண்டி பல தவறான கருத்துக்களை சொல்லி பல உள்ளங்களை காயப்படுத்துவது அவர்களுடைய நன்மைகளை இழக்குவதற்கு காரணமாகிவிடும். அதனால் தான் நாம் சொல்கிறோம், நாம் எல்லாம் ஒன்றுபட்டவர்கள், சகோதரர்கள். ஏதாவது பிரச்சனை இருக்குமானால் முறையான முறையிலே நாம் பேசி தீர்த்து கொள்ள வேண்டும். அதை விட்டுவிட்டு பொது வழியிலே, பொது தளங்களிலே அல்லது இன்ன பிற துறைகளிலே தேவையில்லாமல் செல்வது இருக்கிறது. நாளை மறுமை நாளிலே நாம் பதில் சொல்ல வேண்டி இருக்கும். ஆகவே சமுதாய பெருமக்களை, நம்முடைய ஜமாத் கண்ணியம் கட்டுப்பாடை காக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆகவே இங்கே நாம் எல்லாம் ஒன்றுபட்டு கூடியிருக்கிறோம். தங்கள் கட்சியினுடைய முறையான ஜமாத்துடைய கூட்டம் இன்று நடந்து கொண்டிருக்கிறது. இந்த முறையான கூட்டத்திற்கு அழைக்கப்பட்டு தாங்கள் எல்லாம் வருகை தந்திருக்கிறீர்கள். இது தங்கள் கட்சியினுடைய ஜமாத்தை கண்ணியப்படுத்துவதாக அமைந்திருக்கிறது. அந்த அடிப்படையிலே நமது இந்த பகுதியினுடைய இந்த தைக்காவுடைய முத்தவலியாக இதுகால வரை சமயக்குரிய பட்டாணி குடும்பத்தை சார்ந்த டாக்டர் அப்துல் மஜீத் அவர்கள் மிக சிறப்பான முறையில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய செயலில் எந்த குறைபாடுகளும் கிடையாது. பொதுவான அடிப்படையில் ஜமாத்துகள் அனைத்தும் உட்பட்ட வகையிலே மிக சிறப்பான முறையில் இதை செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். இப்படி செயல்படுத்திக் கொண்டிருக்கிற நல்ல நிலைகளிலே சில தீய சக்திகள் புகுந்து சிரமங்களை கொடுத்துக் கொண்டிருப்பதனால் இந்த கூட்டங்களை நாம் கூட்ட வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையிலே நாம் முறையான முறையில் இந்த கூட்டம் கூட்டப்பட்டு தங்கள் கட்சியினுடைய ஜமாத்தின் சார்பாக இந்த தெற்காவுடைய முத்தவலியாக அவர்களை மீண்டும் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே நாம் எல்லாம் ஒன்று கூட இருக்கிறோம். மிகச்சிறந்த சமுதாய சேவையாளராக டாக்டர் அப்துல் மஜீத் இருக்கிறார்கள். நம்முடைய அனைவருடைய முழு ஆதரவுடன் அவர்களை இந்த பக்போனினுடைய இந்த பக்போனினுடைய கருத்தின் அடிப்படையிலே நாம் அவர்களை தேர்ந்தெடுப்பதற்காக இங்கே கூடியிருக்கிறோம். உங்களுடைய மேலான ஒத்துழைப்புகளை கேட்கிறோம். நம்முடைய ஜமாத்துடைய கண்ணியத்தை கட்டுப்பாடை நாம் பாதுகாக்க வேண்டும். ஒற்றுமையில் தான் நன்மைகள் இருக்கிறது. அந்த மேலான நன்மைகளை நாம் பெற வேண்டும். அதை விட்டுவிட்டு தேவையில்லாத வார்த்தைகள் பிரயோகங்களை தவிர்க்க வேண்டும். அல்லாஹ்
நம் அனைவர்களுக்கும் ஒன்றுபட்ட உள்ளங்களை கொடுத்தல் புரிவானாக. நாம் இன்று ஒன்றுபட்டு இருக்கிறோம். இந்த ஒன்றுபட்டு இந்த ஜமாத்தை அல்லாஹ் கபூல் செய்வானாக. இதை விட்டு பிரிந்து சென்றாலும் கூட நம்முடைய உள்ளங்கள் ஒன்றுபட்டு இருக்க வேண்டும், பாதுகாப்பாக இருக்க வேண்டும், பரக்கத்தாக இருக்க வேண்டும். அல்லாஹ் அதற்கு கபூல் செய்வானாக என்று நல்ல நேரத்தில் கேட்டுக்கொண்டு வார்த்தையை நிறைவு செய்கின்றேன்.